இன்னைக்கு மார்னிங் வந்து கனியக்காவும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது சபரி உண்மையிலேயே அந்த விஷயத்த பண்ணாரா, அதாவது பார்வதியை வேணும்னு அடிச்சாரா அடிக்கலையாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சபரியை வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க, அப்படி வேணும்னு பண்ணுற அளவுக்கு யாருமே இந்த வீட்டில் மோசம் கிடையாது, சபரின்னு இல்லை, யாருமே இந்த வீட்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு கதை இருந்துச்சு, ஒரு பெரிய நாடும் ஒரு சின்ன நாடும் வந்து போட்டி போட்டாங்களாம், போர் பண்ணாங்களாம். போர் பண்ணும்போது அந்த சின்ன நாட்டில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்களாம், பெரிய நாட்டில் நிறைய ஆளுங்க இருந்தாங்களாம். ஸோ எப்படியுமே வந்து அந்த சின்ன நாடு தோற்று போயிடும், பெரிய நாடு தான் ஜெயிக்குங்கிறது அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த சின்ன நாட்டில் உள்ளவங்க வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகணுமா, அவங்க எப்படியோ கிராஸ் பண்ணி போயிட்டாங்களாம், யாருமே சாகலையாம், எல்லாருமே உயிரோடு இருக்காங்களாம். அப்புறம் என்ன ஆச்சு, எதனால் யாருமே சாகலை அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தராக நினச்சிருக்காங்க, இவனுக்கு ஒரு குழந்தை குட்டின்னு இருக்கும், இவனை ஒருத்தனை கொண்டு என்ன ஆக போகுது, இவனை எதுக்கு நான் கொல்லணும்னு சொல்லி ஒருத்தரையாக மன்னிச்சு விட்டு அந்த மொத்த நாட்டில் உள்ளவங்களும் மன்னிச்சு அந்த பக்கம் போயிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷங்க வந்து ரொம்ப நல்லவங்க தான், இயற்கையிலேயே ரொம்ப நல்லவங்க தான், அதுலேயும் ஒரு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும்போது தான் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம், ரொம்ப கஷ்டம் வரும்போது நம்மளை கூட பார்க்காம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம், இப்படி தான் மனித இனமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் வந்து இராணுவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவனை கொல்லலாம், அவனை கொன்னாதான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இல்லைன்னா அடுத்தவனை யாராலையும் கொல்ல முடியாதான், அப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் கொல்லவே வைப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எதுக்காக அப்படி பார்வதி அவன் வேணும்னு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து கதையை சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இதுன்னா, இப்போ வந்து உடனே எல்லோரும் சொல்லுவாங்க, அவனே வந்து லைவில் அட்மிட் பண்ணான்னு. அது லைவில் அட்மிட் பண்ணது வந்து அவர் வந்து நான் ஃபன்னுக்காக, அவர் அதாவது அது ஒரு சர்க்காஸ்டிக்காக அவர் சொன்னது. அந்த இடத்துல ஒரு அடிபட்டிருக்கும் போது அவர் சர்க்காசம் பண்ணது தான் தப்பே ஒழிய, அவர் சொன்னது வந்து சர்க்காஸ்டிக்காக சொன்னது. அதை வந்து எடிட் பண்ணி பாதியாக போட்டு இப்போ விக்ரம் வந்துட்டு கழுத்துலேயே மிதிக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு ஒரு வீடியோவும் போட்டாச்சு. ஸோ தயவு செஞ்சு அதே சேம் கமெண்ட் மட்டும் கொண்டுட்டு வராதிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.